ஏசாயா 64:8. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமேன், ஆமேன். கடவுள் எங்களுடைய குயவனாகவும் அவருடைய அன்பான அவருடைய திறமையான கரத்தில் நாங்கள் அனைவரும் களிமண்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு குயவன் களிமண்ணை வடிவமைத்து செம்மைப்படுத்தி சீர்படுத்துவது போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் போராட்டமான மகிழ்ச்சியான அனைத்து வேலைகளிலும் அவர் எங்களோடு இருந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு நோக்கம் உள்ளதாக அவர் வடிவமைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே அந்த குயவனிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா? அவர் எங்களை உருவாக்கவும் உருமாற்றவும் அவரிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ராஜா. உங்களிடத்தில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் அவரை போற்றுகின்ற பாத்திரங்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வடிவமைக்கும் படிக்காய் அவரிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாத்திரம் நான் அவர் எங்களை உரைக்கவும் அவர் எங்களை உருமாற்றவும் எங்களுடைய ஆசை அனைத்தும் அவருக்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்க எங்களை நாங்கள் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேலை போகாத பாத்திரம் நான் நாங்கள் பல தடவைகளில் காணாமல் போனவர்களாக இருக்கின்றோம். அவர் எங்களை தேடி வந்த தேவனாக இருக்கின்றார். அந்த அன்புக்காக நாங்கள் அவரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். மண்ணாசையில் நான் மயங்கி மேவலை கண் போன போக்கை பின்பற்றி
ஹல்லேலூயா தகப்பனே. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து உம்முடைய பாதத்தை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. தகப்பனே, உடைய அன்பை நாங்கள் மற்றவருக்கு கூறவும் அவர்கள் உம்மை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் எங்களை ஒரு பாத்திரமாக உபயோகிங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் பண்ணி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.